Dear plus one commerce students, good morning. Today we shall continue the insurance lesson in the plus one commerce. By this time, we are going to discuss the 15.04 Insurance Regulatory Development Authority of India. Insurance Regulatory Development Authority of India, IRDAI. தமிழில் சொன்னோன்னா இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம். இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் இதை தான் பார்க்க போகிறோம். IRDAI, Insurance Regulatory Development and Authority of India, is a statutory, independent and apex body that governs, regulates and supervises the insurance industry in India. IRDAI is a statutory, independent and apex body that governs, regulates and supervises the insurance industry in India. It was constituted in the year 2000 by Parliament of India Act called IRDAI Act 1999. Presently, IRDAI headquarters is in Hyderabad. இந்தியாவில் பல காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அனைத்தையும் மேற்பார்வை செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்காக ஒரு உயரிய தலைமை அமைப்பாக தனித்து செயல்படக்கூடிய சட்டப்படியான ஒரு ஆணையம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம், IRDAI. இந்தியாவில் உள்ள காப்பீட்டு நிறுவனங்கள் அனைத்தையும் மேற்பார்வை செய்வதற்காகவும் அவற்றை சீரான முறையில் செயல்படுத்துவதற்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட சட்டத்தின்படியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு ஆணையம் இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம். இந்த IRDAI Act 1999 1999 ஆண்டில் இயற்றப்பட்ட இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது, சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமை அலுவலகம் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருக்குது. In your book bag also there is a short answer question. Write a note on IRDAI. Write a note on IRDAI. Now let us discuss the organizational setup of IRDAI. IRDAI is a 10-member body, consists of 10 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. One chairman for 5 years and maximum age of 60 years. இந்திய அரசினால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் 5 ஆண்டுகளுக்கு. உயர்ந்தபட்ச வயது, அதிகபட்ச வயது 60. 5 whole-time members, not 5 years and maximum age of 62. 5 முழுநேர உறுப்பினர்கள், உயர்ந்தபட்ச வயது 62. 4 part-time members, not more than 5 years. 4 பகுதி நேர உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. The chairman and members of IRDAI are appointed by the Government of India. The IRDAI, இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம்,
இதனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும், இந்த 10 பேரையும் இந்திய அரசாங்கம் பணியமர்த்தும். Now let us discuss the objectives of IRDAI. To promote the interests and rights of policyholders, to promote and ensure the growth of insurance industry, to ensure speedy settlement, genuine claims, and to prevent frauds and malpractices, to bring transparency and orderly conduct in financial markets dealing with insurance. இதோட நோக்கங்களாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பீடு பெறுநரினுடைய பலன்களையும் நலன்களையும் உரிமைகளையும் இந்த ஆணையம் பாதுகாக்கிறது, காப்பீட்டு தொழிலோட வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது, நட்டத்தை கோருபவர்களுக்கு இழப்பீடு கோருபவர்களுக்கு விரைவாக தீர்த்தல் மற்றும் தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுத்தல், காப்பீடு தொடர்பான நிதி சந்தையில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல், இதெல்லாம் IRDAI இன்னுடைய நோக்கங்களாக நம்ம சொல்லலாம். Section 14 of the IRDAI Act 1999 lays down the duties and the functions of IRDAI. இதனுடைய கடமைகளும் செயல்பாடுகளும். It issues registration certificates to insurance companies and regulates them. காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பதிவு சான்றிதழ் வழங்கி அந்த காப்பீட்டு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துகிறது. It provides license to insurance to intermediaries such as agents and brokers after specifying the required qualification and set norms code of conduct for them. காப்பீட்டு முகவர்களாகவும் இடைநிலையர்களாகவும் செயல்படுவதற்கு தகுதி பெற்றவர்களுக்கு உரிமம் வழங்குதல். It promotes and regulates the professional organizations related with the insurance business to promote efficiency in insurance sector. காப்பீட்டு துறையில் காப்பீட்டு தொழில் செய்யும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி ஊக்குவிக்கிறது. It regulates and supervises the premium rates. It regulates and supervises the premium rates and terms of insurance covers. முனைமத் தொகை, திட்டவண தொகை போன்றவற்றை மேற்பார்வை செய்து சரி செய்தல். It specifies the conditions and manners according to which the insurance companies and other intermediaries have to make their financial reports. காப்பீட்டு நிறுவனங்களும் முகவர்களும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்க ஏதுவான நெறிமுறைகளை குறிப்பிடுதல். It regulates the investment of policyholders' funds by insurance companies. திட்டாவணதாரர்களோட நிதியை காப்பீட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஆலோசனை வழங்குதல். Then the last one is, it also ensures the maintenance of solvency margin, companies' ability to pay out the claims by insurance companies. காப்பீட்டு நிறுவனங்கள் திட்டாவண தொகையை செலுத்தக்கூடிய வகையில் நிதிநிலையை பராமரித்தலை உறுதி செய்தல், இவையெல்லாம் இந்த ஆணையத்தினுடைய கடமைகள் செயல்பாடுகளாக குறிப்பிடப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.